திருவாதிரை, சித்திரை, திருவோணம் ராசி, லக்ன புள்ளி, லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாக அமைவது. இது சுக்கிரனுடைய கர்ம பதிவுக்கான நம்பர் 1 பாசிபிலிட்டி. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 1-7 தொடர்பு, லக்னம் அல்லது லக்னாதிபதி 7ஆம் பாவம் அல்லது 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது. முக்காவாசி மேரிட்டல் லைஃப் ப்ராப்ளம், மேரிட்டல் லைஃப் பிரேக்கப், இந்த மாதிரியான பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக இல்லை சர்வசாதாரணமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாதகங்கள்ல நிறைய பாருங்க. 1-7, 1-11, 1-7-11 சேர்க்கை சர்வசாதாரணமாக அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? செவ்வாயோட கர்மப்பதிவும் இருக்கும், சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய வரன் இருக்கு இல்லையா, அந்த வரனை நாம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பார்க்கணும். என்னது? பொருத்தம் எப்படி பார்க்கறதுன்றதுக்கு பாரம்பரிய ஜோதிடம் பல ஆயிரம் விதிமுறைகளை வந்து வச்சிருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இப்போ அதுக்குள்ள போல, அதை நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல, அது நம்ம அதை பற்றி நம்ம குறையும் சொல்லலை. ஆனா பொருத்தத்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த 2 கர்ம பதிவை கொண்டவர்களுக்கு தான். இது ஒண்ணு. இது இல்லாமல் பொதுவா கல்யாணம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் பாவம் அதிபதி அதை வந்து பார்க்குறோம். கூட செவ்வாய் சுக்கிரன், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன், பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய், இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.